Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து காதலர் தினம் அதான் பார்க்க போறோம். ஸோ வேலண்டைன்ஸ் டே வர்ற வரைக்கும் அந்த ட்ரால் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா கொண்டாடுங்க. இன்னைக்கு இன்னும் பல பேர் வேணும்னு பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அலையுவீங்க. அதெல்லாம் பண்ணாம சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். வேலண்டைன்ஸ் டே ட்ரால் அதான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 7 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கடலில் முழுகுபவன் முத்தெடுப்பான், காதலில் முழுகுபவன் பிச்சை எடுப்பான். என்ன அவன் மோசமா இருக்குதான்? காதலிப்பது எப்படி? பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து காதலித்தவனுக்கு செருப்படி. முதல் சாப்டரே அப்படி இருக்கு. பப்ளிக் ப்ராப்பர்ட்டில எழுதி வச்சிருக்கீங்க. ஐ லவ் உமாவா? பொம்மையை கூட்டிட்டு போறீங்க. எனக்கு வேற வழி தெரியலாம். அதானே நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதங்களோட பேச்ச நீ பாட்டி 500 வருஷம் ஆச்சு. உனக்காக இனிமே ஒருத்தி பிறக்கவா போறா, எங்கேயாவது பிறந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை பார்த்து நான் கேக்குறேன், ஒரு மிஸ்டு கால் ஆச்சும் கொடு. இந்த பக்கம் பார்த்தா இது யாரு இந்த வீடியோ எடுக்கிறது? எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். எங்க காலத்துல எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நாங்க போட்ட முட்டி எங்க தெரியுமா? பிரின்சிபல் வாசல். சும்மா சும்மா புடிச்சு கொண்டு போய் முட்டியை போடு, பேரண்ட்ஸை கூப்பிடு, பிளாக் மார்க்கை புடி அப்படின்னு வாங்க. இங்க என்னடான்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு கிஃப்ட் கொடுக்குறீங்க, மூலம் கொடுக்குறீங்க, ரோஸ் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு விஷயத்துல பாராட்டணுங்க. இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்களே முன்னாடி வந்து அவங்களே ப்ரொபோஸ் பண்றாங்க. எங்க காலத்துல இருந்தாலும் ஐயோ சரி சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா டீச்சர் தான். ஐயா, நீங்க வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆயிருவோங்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. அந்த டீச்சருக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ நீங்க அப்படி டீச்சருக்கு ரோஸ் கொடுத்த உடனே ஊடு விசில் அடிப்பாங்க, நீங்க வந்து அப்படின்ட்டு போயிருவீங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு. அந்த டீச்சருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா கூட ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இது எத்தனை பேரு? பல்லு இருக்கிறவன் பட்டாணி தின்பான். எனக்கு பல்லு இருக்கு, ஆனா அது கூட சில பொறுப்புகளும் இருக்கு. அதான் தூக்கி போல ரெண்டு பேரும் தூக்கி சுத்துறாரு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இதுல 3000 இருக்கு. லவர் அன்னைக்கு உங்க லவரை கூட்டிட்டு நல்ல ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துரு. நல்ல ஹோட்டல்ல போய் திருப்தியா சாப்பிட்டு வந்துருங்க. ஷாப்பிங் மாலுக்கு போய் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காத்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏடிஎம் எவ்வளவு வேணா எடுத்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா உனக்கு லவ்வரே இல்லையே. ஃபுல்லா வந்துச்சு.
அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணி விட்டுறணும். கவலையே படக்கூடாது. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். 27 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல கொடுத்து பாத்துக்கலாமே. கொஞ்சம் பாருங்க. இப்ப இப்படி சாக்லேட் வருதா? Valentine's Day. Don't keep it in your heart. Say it with Silk. இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு வரும்? கக்கெட்டிங்க பாரு. என்ன இத்தனை கவர் வச்சிருக்கீங்க? உள்ள என்னடா வச்சிருக்கீங்க? அது சின்னதா தான் இருக்கு. ஓ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? அட நாசமா அடுத்த வேலண்டைன்ஸ் டே வந்துரும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? காலையில சுகர் மாத்திரை போடல. கொஞ்சம் அங்கே பாருங்க. Got this chocolate and while eating I found this. Please screenshot and scan this code. 5-star did the craziest marketing ever. பெருமாளே. 5-star என்ன மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிருக்கு. எஸ்கேப் தி வேலண்டைன்ஸ் டேன்னு போட்டுருக்காங்க. செல்லும் வழியில் வைதரணி நதிக்கரையில் காத்திருப்பவர்களின் கடைசி சரணாலயம். This Valentine's Day, 5-star will spend its entire marketing budget on the only people who can end it. So recruit an uncle, enjoy your commission, and sit back and enjoy what's probably the last Valentine's Day ever, doing nothing. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. இந்த 5-star சாக்லேட்டோட ஒரு சில அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங். அந்த 5-star லோகோ குக்கில் பாருங்க 5 நட்சத்திரம் இருக்கா. அவங்க சொல்கிறாங்க எங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஆப்பிளையும் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தள்ளுறாங்க. நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். எங்களோட அந்த வாக்கியம் என்ன? 5-star, eat 5-star, do nothing. Do nothing தானே இருக்கிறதுலே பெஸ்ட்டு மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் அதை பண்ணலை. எப்படின்னா do nothing. எல்லா எங்களோட காம்படிட்டர்ஸும் எல்லா ஆப்பிளையும் போயிட்டு எங்கே வேணாலும் விளம்பரம் பண்ணலாம். நாங்கள் ஒத்த பைசா செலவு இல்லாமல் அந்த ஆப்பு எங்களுக்காக விளம்பரம் பண்ணுறோம். எப்படின்னா நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்பு உங்ககிட்ட என்ன கேட்கும்? 5 நட்சத்திரத்தை காட்டி ரேட்டிங் போடுங்கன்னு சொல்லுவோம்ல. ஆனால் நாங்கள் வந்துட்டோம்ல 5-star. நாங்கள் ஒத்த பைசா செலவு பண்ண தேவையில்ல. எல்லா ஆப்லையும் நாங்கள் இருப்போம் சார். அப்போ பார்த்தா இனி எந்த 5-star பார்த்தாலும் அந்த சாக்லேட் ஞாபகம் தான் வரும். எப்படி யோசிச்சாங்க பாரு. ஒரு ஆப்புக்கு காசு கொடுக்கல, ஆனால் அந்த ஆப்புனால அந்த ரேட்டிங் வாங்காமல் இருக்க முடியாது. 5-starங்கிற அந்த லோகோவை அந்த ஆப்பு அவங்களோட ஆப்பில் போட்டே தான் ஆகணும். அதான் டூ நதிங். நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. எங்கள் காம்படிட்டர் கிட்கேட்டு அவர் இவரெல்லாம் கோடியாக அள்ளி இறக்கிறாரு. நாங்கள் சும்மா டூ நதிங். ஏன் சார் எங்கள் லோகோ தான் அங்கே ஆல்ரெடி இருக்கு. இது அவங்க கைதான். அது நாய் முடியாது. நான் மண்டை நினைச்சேன். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன போட்டாங்கன்னா உங்க காதல் சக்சஸ் ஆகணுமா? நான் சொல்ற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க. தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயிர் வடையை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. உங்க காதலை சொல்ல போங்க. அழகா காதல் செட் ஆகும். இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. தயிர் வடையா? அதெல்லாம் வரும் போண்டா. நம்ம போய் பொழப்பா பாப்போம். Eat 5-star, do nothing.
வணக்கங்க. லவ்னா என்னடா? கரெக்டானவங்களை தேடுறது கிடையாது, கரெக்டானவங்களா மாறுறது. சும்மா எல்லாரும் வந்து லவ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் சண்டே போட்டு ஓடி போறது. லவ்னா இட்ஸ் a கமிட்மெண்ட். அதுக்கு முழுக்க நிக்க முடியும் தெரிஞ்சா லவ் பண்ணலடி தொடாத. அவளை கட்ட முடியலையேன்னு சில பேர், போயும் போய் இவளையா கட்டான்னு சில பேர், கடைசி வரைக்கும் எவ்வளையுமே கட்ட முடியலன்னு சில பேர். அது மொத்தம் எவனும் சந்தோஷமா இல்லை. ஐயோ ஐயா. வருஷம் வேலண்டைன்ஸ் டே வருது போகுது. ஆனால் 90s அங்கேதான் நிற்கிறாங்க. அது ஏன் அப்படி சாபக்கேடு எல்லாம்? அது ஏங்க இப்ப 90ஸ்க்கு முன்னுக்கு அந்த தாத்தா பாட்டி கூட லவ் பண்றாங்க. ஆனா அந்த 90s கிட்ஸ்னு வந்தா பாருங்களேன், சுகர் மாத்திரை போட்டு இப்ப அப்படித்தான் இருக்கு நிலைமை. அப்ப இங்க இருந்து 5 ஸ்டார் சாப்பிடுறது என்ன? ஏங்க அவங்க மட்டும் பாவம் தப்பான காலகட்டத்துல பிறந்து தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, காதலும் கிடைக்க மாட்டேங்குது. சரி என்னவோ. இப்போ இன்னைக்கு February 13 இல்லை. இப்போ நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது February 13 நைட்டு 10 மணி. இப்போ எல்லாம் ஃபோனில் பிளான் போடுவாங்க. நாளைக்கு எப்படி அம்மா அப்பாவை ஏமாத்துறது, எப்படி ஸ்கூலை கிளாஸை கட் பண்ணுறது, நம்ம எங்கே போகிறது, எந்த படத்துக்கு போகிறது, இப்போ நம்ம பார்க்க போகிறோமா, பீச்சு போகிறோமா, எங்கே போய் சாப்பிட்றோம், என்ன ஆமா எங்க 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 புதருக்கு எல்லாம் தேடி வச்சுக்கிட்டு இப்போ தூங்குவாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே குறுகுறுன்னு அங்க இங்க பார்க்கலாம். நாளைக்குன்னு ஹெவி மழை பெஞ்சு இடியெல்லாம் இடிச்சு வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீங்க, இல்ல வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்லிடணுமா. வருஷத்துல ஒரு முறை சந்திக்கிறாங்க, நாளைக்குள்ளேயும் சாபம் விட்டுக்கிட்டு இருக்கேன். குழச்சி போங்க. உங்களை அடுத்த வேலண்டைன்ஸ் டேல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.